ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான நம்ம இட்லி பொடி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா அலசாமல் எடுத்துருக்கேன். உருவிட்டு வெறும் வானலில் நம்ம வதக்கணும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, முழு உளுந்தாக எடுத்திருக்கேன். மல்லி, பூண்டு, வரமிளகாய், ஜீரகம், மிளகு, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ கீரை வதக்கி எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, ஆயிலும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டு உளுந்தையும் நல்லா இலவரப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் புளி சேர்க்குறேன், சும்மா எனக்கு பிடிக்கும் அதனால் சேர்த்துருக்கேன். புளி சேர்த்துட்டு சால்ட்டு, பெருங்காயத்தூள் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப தான் அரைச்சிக்கோங்க. இது எனக்கு இது மாதிரி தான் பிடிக்கும், அதனால் நாங்கள் அப்படியே நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் என் பையனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க. இதை எழுதிட்டு ஏதாவது கோஸ்ட் பக்கத்தில் வரைஞ்சிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்களா. என் பையன் என்கிட்ட கேட்டிருந்தான். சரி, நமக்கு தெரிஞ்ச அப்போ வரைஞ்சிட்டு இது வரைஞ்சிருந்தேன். இதை பார்த்துட்டு என் பொண்ணு சொன்னால், அம்மா மிஸ்ஸு திட்ட போகிறாங்க, இது மாதிரி நல்லா இல்லைன்னு சொன்னான். ஆனால் கொண்டு காட்டினதில் கிளாஸ்லேயே நீ தாண்டா சூப்பராக செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பீ கூட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் பாருங்கள், வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தேன். செஞ்சுட்டு என் பையனை ஸ்கூலுக்கு கூப்பிட போயிருந்தான். கூட்டிகிட்டு வந்துட்டேன். எங்கள் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் நைட்டுக்கு இட்லி, சுரக்காய் சட்னி. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் செஞ்சுருந்தேன். இட்லி பொடி தான் செஞ்சுருக்கோம். வர்றப்போ ஒரு கடையில் நிப்பாட்டி இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டாப்புல. இது 100 ரூபா அப்படியே பாக்கெட்டோட எல்லாமே இருந்தது. பாருங்கள்,